உலகில் அதிகம் பேரை பாதிக்கும் முக்கியமான உயிரினம் கொசு. கொசுவின் பல வகைகளும் ஏற்படுத்தும் நோய்கள் ஏராளம். அப்படிப்பட்ட கொசுக்களே இல்லாமல் இருந்த இடங்கள் 2 தான். தற்போது கொசுவே இல்லாத ஒரு இடத்திலும் நுழைந்துவிட்டது இந்த உயிரினம். எப்படி இது நடந்தது என்ற கேள்வியின் பின்னணியில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. உலகில் கொசுக்கள் இல்லாத 2 பகுதிகளில் ஒன்று ஐஸ்லாந்து, மற்றொன்று அண்டார்டிகா. காரணம், இங்கு நிலவும் அதீத குளிர். அந்த அளவு குளிரில் கொசுக்களால் வாழ முடியாது. ஆனால் பூச்சிகளை ஆய்வு செய்யும் ஆய்வாளரான பியார்ன் ஹால்டசன் ஐஸ்லாந்தில் கடந்த வாரத்தில் 3 கொசுக்களை கண்டுபிடித்துள்ளார். ஐஸ்லாந்து தலைநகர் ரேக்காவிக்கின் தென்மேற்கு பகுதியில் பனி பள்ளத்தாக்கில் இந்த கொசுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் 2 பெண் கொசுக்கள், 1 ஆண் கொசு. இந்த கொசுக்கள் குலிசேட்டா அனுலேட்டா வகையை சேர்ந்த கொசுக்கள் என அறியப்பட்டுள்ளன. இந்த வகை கொசுக்கள் தான் கடும் குளிரிலும் வாழக்கூடியவை என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இந்த கொசுக்களை இதற்கு முன்பு ஐஸ்லாந்தில் பார்த்ததே இல்லை என்கிறார் ஹால்டசன். இக்கொசுக்களை ஐஸ்லாந்து தேசிய இயற்கை வரலாற்று ஆய்வு கழகத்திற்கு ஹால்டசன் அனுப்பி வைத்த போது அவர்களும் இதனை உறுதி செய்துள்ளனர். இந்த வகை கொசுக்கள் ஐரோப்பா, வட ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படக்கூடியவை. ஆனால் இவை எப்படி ஐஸ்லாந்தை வந்தடைந்தன என்று புரியவில்லை என்கிறார் ஹால்டசன். ஐஸ்லாந்தின் கடும் குளிரான பனிச்சூழல் மற்றும் அங்கு தண்ணீர் தேங்குவது இல்லை என்பதால் கொசுக்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழல் இதுவரை இருக்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு அதிக முறை ஐஸ்லாந்தில் அதிக வெப்பநிலை பதிவானது. மே மாதத்தில் இதுவரை இல்லாத அளவாக 20 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவானது. ஐஸ்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவாக 10 நாட்கள் தொடர்ந்து அதிக வெப்பம் பதிவானது. கொசுக்கள் கண்டறியப்பட்ட இடம் கப்பல் கண்டெய்னர்கள் வரக்கூடிய இடத்திற்கு 6 கிலோமீட்டர் தொலைவே என்பதால் அந்த வகையில் கொசுக்கள் ஐஸ்லாந்திற்கு வந்திருக்க கூடும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள்.